நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட் இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். அதுக்கு வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யறது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முடியுமே வீடியோக்குள்ள போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரெட்மியோட 7A மொபைல். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி லான்ச் ஆன மொபைல் தான். இந்த மொபைலுக்கு ஒரு புதிய அப்டேட் கொடுக்க போகிறாங்க. MIUI 12 அப்படிங்கிற புதிய OS வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க ஷாமி தரப்பில் இருந்து இந்த ரெட்மியோட 7A மொபைலுக்கு. உங்களுடைய மொபைல் ரெட்மியோட 7A மொபைலாக இருந்துச்சுன்னா இந்த அப்டேட் உங்களுக்கானது. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மியோட 7A மொபைலில் பார்த்தீங்கன்னா MIUI 10ல் ஆண்ட்ராய்ட் 9 வெர்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் MIUI 11ல் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 10 இருந்தது. இப்போ MIUI 12ல் ஆண்ட்ராய்ட் 11 வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புவீங்க. பட் இல்லவே இல்லை, அவங்க திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. MIUI 12.5 வரைக்கும் உங்களுக்கு இந்த ரெட்மியோட 7A அப்டேட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுடைய OSல ஒரு சில விஷயங்களை நீங்கள் உங்களுடைய ஃபோனில் பயன்படுத்த முடியும். ஃபைனலி OnePlus தரப்புலேருந்து ஃபிட்னஸ் பேண்டை வந்து ஜனவரி 11ல் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட டீசர் வீடியோ வந்து டீசர் இமேஜ் வந்து உங்களுக்கு அமேசான் இந்தியா வெப்சைட்டில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு இல்லை, இதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இதில் வந்து இதோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி SpO2, அதாவது பிளட்டில் ஆக்சிஜன் லெவலை எப்படி மானிட்டர் பண்ணுறது, அதே நேரத்தில் ஸ்லீப்பிங் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை இதில் கொடுக்க போகிறாங்களாம். அதே நேரத்தில் 14 days பேட்டரி லைஃப் இருக்கும், 13 வகையான ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கும். இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த OnePlusோட ஃபிட்னஸ் பேண்டில் நீங்கள் பார்க்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரூபாய்க்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஷாமி, ஹானர் இந்த மாதிரி நிறைய பிராண்ட் வந்து நம்மளால் மார்க்கெட்டில் பார்க்க முடியுது. அவங்களுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கறதுக்காகவே OnePlus இந்த ஃபிட்னஸ் பேண்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல நம்மளால் கணிக்க முடியுது. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெட்மியோட 8, ரெட்மியோட 8A இந்த ரெண்டு மொபைலுக்கும் புதிய அப்டேட். MIUI 12 அதிகபட்சமாக MIUI 12.5 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ உங்கள் கையில் ரெட்மியோட 8 இல்லைனா ரெட்மியோட 8A அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் இருக்குது கன்ஃபார்மாக. பட் நீங்கள் அந்த ஆண்ட்ராய்ட் 11 நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதை வெட்ட வெளிச்சமாக, அதாவது திட்டவட்டமாக உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நம்மகிட்ட சொல்லிட்டாங்கன்னு இல்லை, சொல்லிட்டாங்க, எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க. அதனால் உங்களுக்கு MIUI 12.5 வரைக்கும் கிடைக்கும். அதில் புதிய புதிய விஷயங்களை அவங்க அறிமுகப்படுத்துனாங்கன்னா அதை உங்களுடைய ரெட்மியோட 8, ரெட்மியோட 8Aல நீங்கள் அனுபவிக்க முடியும். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷாமியோட Mi 11 ஃபோன் வந்து லான்ச்சிங்க்கு அப்புறம் இப்போ தான் சேலுக்கு அவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்குள்ளேயும் ஒரு இமேஜ் வந்து ஆன்லைனில் லீக் ஆகிருக்கு. அந்த இமேஜில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லப்படுதில்ல, அந்த இமேஜை பார்த்தாலே அந்த ஃபோனை வாங்கினவர் ஃபோனை வந்து ஃபோல்டபுள் ஃபோனாக வந்து மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபோனை வந்து பேக்கில் வந்து பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு பகுதியில் உங்களுக்கு நான் அந்த இமேஜை நான் வந்து ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். அப்படி தான் நினைக்கிறேன், எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து அந்த நாட்டு சைனாவில் இருக்கக்கூடிய Vivo அப்படிங்கிற வெப் தளத்தில் வந்து இந்த இமேஜை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமான பல ஸ்பெக்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் Qualcomm Snapdragon 888 சிப்செட் வந்து அறிமுகப்படுத்தினாங்கல்ல, அதை இந்த ஷாமியோட Mi 11 மொபைலில் அறிமுகப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, 2Kல 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே இருக்குது. அதே மாதிரி 4600 mAh பேட்டரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய சகல வசதிகளும் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மொபைல் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த டயத்தில் இப்படி ஒரு இமேஜ் வந்ததில் அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் பாதிக்குமா அப்படிங்கிறது தெரியல. வந்திருக்கு, அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல யார் இந்த மாதிரி செஞ்சது அப்படின்ட்டு. ஸோ இது இப்படி ஏற்பட காரணம் என்ன அப்படிங்கிறதையும் அந்த மொபைலோட ஓனர் வந்து தெரிவிக்கலை. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸியோட A சீரிஸில் A32 5G மொபைலோட இமேஜும் அதோட ஸ்பெசிஃபிகேஷனும் ஆன்லைனில் லீக் ஆகிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இன்னும் 2 மாடல் வரப்போகுது A சீரிஸில். A52 5G மொபைல், A72 5G மொபைல். அது லைனில் இருக்குது. பட் இது ஃபஸ்ட்டில் வரப்போகுது A32 5G மொபைல். சாம்சங் கேலக்ஸியோட A சீரிஸில் 32 5G மொபைல். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity வந்து பயன்படுத்த போகிறாங்களாம் சிப்செட்டுக்காக. அதே மாதிரி 5000 mAh பேட்டரியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு 48 மெகாபிக்சல் கேமராவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சகல வசதிகளும் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. NFC இருக்கும், அதாவது 15 watts சார்ஜர் இருக்கும் ஃபெசிலிட்டி இந்த சாம்சங் கேலக்ஸியோட A சீரிஸ் 32 5G மொபைலில். ஸோ இந்த மொபைலை பார்க்கும்போது LGயோட வெல்வெட்டோட அதே பிரதிபலிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ லான்ச்சிங்க்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும்
இதோட முழுமையான விவரங்களும் இதோட விலை என்ன அப்படிங்கிறத. ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வரிசையில் வந்து சாம்சங் கேலக்ஸியோட A52 5Gயும் A72 5Gயும் லைனில் நிற்கிறாங்க லான்ச்சிங்காக. ஃபர்ஸ்ட் A சீரீஸில் 32 5G. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோட்டோரோலா தரப்புலேருந்து. மோட்டோரோலா இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறதில்ல இந்த மொபைலை. ஸோ இந்த மொபைலை வந்து நார்த் அமெரிக்காவில், அதாவது அமெரிக்காவில் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஒரு சின்ன மெசேஜ் தான் உங்களுக்கு. ஸோ மோட்டோரோலா ஜூலை மாதம் 2020 மோட்டோ G 5G அப்படிங்கிற மொபைல் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மோட்டோ 1 5G அப்படிங்கிற மாதிரி ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ மோட்டோரோலா 1 5G ஆஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜனவரி 14 வந்து விற்பனைக்கு வருது. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஹைலைட்டான விஷயங்கள், ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே இருக்குது. அதே மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் தெரிகிற மாதிரி இந்த ஃபோனை வந்து உருவாக்கியிருக்காங்க. 5000 mAh பேட்டரிக்கு, ட்ரிபிள் ரியர் கேமராவில் 48 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா உங்களுக்கு 16 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த மோட்டோரோலா 1 5G ஆஸில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $400 அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ $100 எவ்வளோ ஆச்சு? ஒரு டாலருக்கு 70-75 ருபீஸ் இந்தியன் மணினா உங்களுக்கு ஒரு 7000 14000 கிட்டத்தட்ட ஒரு 28-30க்குள்ளே இந்த இந்தியன் மணிக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. $400 லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதே மாடல் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அவங்க எந்த வித அறிவிப்பும் வெளியிடலை. இது வந்து இப்போதைக்கு வந்து அமெரிக்காவில் மட்டுமே விற்பனைக்கு வந்திருக்கு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம போகிறது சாம்சங் கேலக்ஸியோட A51 A71. ஸோ இந்த மொபைலை வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அந்த டயத்தில் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படி சொல்லலாம். சாம்சங் தரப்புலேருந்து கேலக்ஸி A51 A71க்கு அதிகபட்சமாக 2500 வரைக்கும் விலை குறைப்பு வச்சுருக்காங்க. நல்ல கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மொபைலை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ கரெக்டான சமயம் ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மினிமம் 2000 2500க்குள்ள. சாம்சங் கேலக்ஸி A51ல 2 வேரியண்ட்லையும், சாம்சங் கேலக்ஸியோட A71ல ஒரு வேரியண்ட்லையும் பிரைஸ் குறைப்பு, அதாவது பிரைஸை குறைச்சிருக்காங்க, விலையை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி தளங்களில் போய்ட்டு இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விவோட Y51A 2021 மொபைல் விரைவில் இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. இது எதோட பிரதிபலிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் இதே விவோ தான் Y51 அப்படிங்கிற மொபைலை லான்ச் பண்ணாங்க. அதில் ஒரு சில விஷயங்களை அப்படியே காப்பி பண்ணி இந்த மொபைலில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அது இல்லாமல் புது விஷயங்களையும் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் கேமராவோட பிக்சல் வந்து பெரிய பிக்சலாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டுமே வந்து ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. மற்ற எல்லாமே உங்களுக்கு ரெகுலரான விஷயங்கள். புதிய ஸ்னாப் டிராகன் சிப்செட்டை வந்து இதில் அறிமுகப்படுத்த போகிறாங்க 662 அப்படிங்கிற ஒரு சீரீஸில். அதுவும் நீங்கள் இந்த மொபைலில் நீங்கள் பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, சமீபத்தில் கூட விவோட V20 அப்படிங்கிற ஒரு மொபைலை லான்ச் பண்ணாங்கல்ல, அதோட வந்து புதிய வெர்ஷனை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. விவோட V20 2021 அப்படிங்கிற பேரில் ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க. ஸோ அது மாதிரியே இதையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரீச் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி அதே கிளாஸில் வந்து புதிய மொபைல்களை இந்த விவோ வந்து லான்ச் பண்ணுறாங்க. இவங்க மட்டும் இல்லை, நிறைய பிராண்டும் இப்படி தான் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. எந்த பிராண்டை லான்ச் பண்ணுறாங்களோ அதோட அந்த கொஞ்சம் லைட்டாக பிராண்டோட நேமை மட்டும் மாற்றிட்டு கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷனை மாற்றி வெளியே புதுசாக ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது கடந்த காலங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி S21 சீரிஸ் மொபைலில் ரொம்பவும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஜனவரி 14 லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ சாம்சங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்க போகிறோம். இது வந்து ஒரு 3850 ரூபா பெருமான உள்ள கிஃப்ட். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு 2000 ரூபா செலவு பண்ணி ப்ரீ புக் பண்ணணும். ப்ரீ புக் பண்ணிங்கன்னா இந்த கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு VIP பாஸும் கிடைக்கும். இந்த பாஸை வச்சு நீங்கள் இந்த சாம்சங் கேலக்ஸி S21 சீரிஸ் மொபைலை வாங்கலாம். அதுக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது. இந்த ப்ரீ புக் பண்ணும்போது 2000 ரூபா நீங்கள் வந்து இப்போ ஸ்பெண்ட் பண்ணிக்கல, அதையும் அந்த மொபைலில் கழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த சாம்சங் கேலக்ஸி S21 சீரிஸ் மொபைலை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வாங்கிக்கோங்க. அதில் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும், கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். 3850 ரூபாய்க்குள்ள பெருமான உள்ள ஒரு கிஃப்ட்னா கண்டிப்பாக அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு இதை பண்ணுங்கள். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விவோ தரப்புலேருந்து. விவோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்களா, லான்ச் பண்ண போகிறாங்களா. லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பிராண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய அந்த மாடலோட அந்த பேட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அதே மாடலை வந்து யாராலையும் காப்பி பண்ண முடியாது. அப்படியே காப்பி பண்ணால் அவங்களுக்கு முறைய ஒரு ஹெவியான ஒரு ஃபைன் கிடைக்கும். அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பிராண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, புதிய புதிய மாடலை அவங்க கண்டுபிடிச்சி அதை உடனே வந்து ஒரு பேட்டர்னுக்காக ஃபைல் பண்ணிடுவாங்க.
இப்போ பல விதமான மாடலுக்கு வந்து விவோ என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸுக்கு வந்து பேட்டர்னுக்காக ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சில மாடல் வந்து ஆப்பிளோட ஏர்போர்ட்ஸ் ப்ரோ மாதிரியே அப்படியே கொஞ்சம் காப்பி பண்ண மாதிரி இருக்குது இந்த மாடல்ஸ். அதோட இமேஜ் வந்து இப்போ ஆன்லைனில் லீக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு விவோ தரப்பில் வந்து ஒரு புதிய ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் வரப்போகுது. எப்போ அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு வந்து இந்த இமேஜோட அந்த பேட்டர்னை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. வருது காத்திருங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். கவலை இல்லை.